Hello students, welcome back to our channel Smart Stitch Fashion. இது நம்மளோட ஃப்ரீ ப்ரூச் கிளாஸ். நம்ம ஃப்ரீ ப்ரூச் கிளாஸ் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி சூப்பரான டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்லி தந்துட்டுருக்கோம். நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம ப்ரூச் கிளாஸில் ஜாயின் பண்ணி நிறைய டிசைன்ஸ் பண்ண கற்றுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சில்க் காட்டன் சேரீயில் உள்ள ஒரு சின்ன ஒரு கிளாத்து பீஸ் எடுத்துக்கிட்டேன். இதில் நான் என்னோடய ஃப்ரீ ஹேண்ட்லேயே ஒரு ஃப்ளார் ட்ராப் பண்ணுறேன். என்னோடய ஹேண்டு ஷேப்லேயே எந்த மாதிரி எனக்கு தோணிச்சோ அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளார் ட்ராப் பண்ணுறேன். உங்களுக்கு ட்ராப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருந்தது அப்படின்னா மொபைல் ட்ரேசிங்கில் எப்படி நீங்கள் மொபைல் ஆப் மூலமாக எப்படி ட்ரேசிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம் ஸ்மார்ட் ஸ்டிச்சில். அந்த சேனலை உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன். என் பேஜில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து ட்ரேசிங் மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு டிசைன்னாலுமே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் இப்போது நார்மலாக தான் ட்ரா பண்ணுறேன். என்னோடய ஹேண்ட்லேயே ட்ராப் பண்ணுறேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புதிய ஒரு ப்ராடக்ட் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறேன். நான் இப்போ எழுதுகிற இந்த பென் என்னென்னா ஹீட் எரேசபிள் பென். நான் இதில் எழுதியிருக்கிறேன் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்னு எழுதியிருக்கிறேன். ஒரு பென்னு தான். நார்மலாக நம்ம ஒரு பென் வச்சு எழுதுனா எந்த மாதிரி இருக்கும், அதை நம்ம எந்த அளவுக்கு ரப் பண்ணாலும் போகாது. ஆனால் இந்த பெண்ணோட ஸ்பெஷல் என்னென்னா அயன் பாட்ஸை வச்சு நம்ம அயன் பண்ணும்போது அப்படி இருந்த இடம் தடமே தெரியாமல் போயிடும். பாருங்கள், நான் எவ்வளோ லைன்ஸ் போட்டுட்டு அயன் பண்ணுறேன், அப்படியே ரிமூவ் ஆயிடுது. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது. செக் பண்ணி கேட்டலாக் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸ்க்ரீனில் ஆர்டர் அப்படின்னு சொல்லி மெட்டீரியல்ஸ் ஆர்டர்னு சொல்லியிருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா இந்த ஃப்ளார்லேயே நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். இது எல்லாமே என்னோடய விருப்பத்தின்படி எனக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவரில் எவ்வளோ லென்த்துக்கு ஸ்டோன் செயின் தேவை அப்படிங்கிற லென்த்தை ஃபஸ்ட்டே மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படின்னா இன்னும் சீக்கிரமாகவே வேலை முடியும். நான் கட் பண்ணி எடுக்கலை. ஒவ்வொரு டைமும் கம் வச்சு அப்ளை பண்ணி அதுக்கு மேலே என்னோடய ஸ்டோன் செயினை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போதுமான அளவுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் நீ பார்த்து கட் பண்ணுறேன். இதை விட நம்ம ஃபஸ்ட்டே மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு ஒர்க் ஈஸியாகவே ஃபாஸ்ட்டாக முடியும். நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுட்டு ரெண்டாவது அந்தந்த இடத்துல அந்தந்த ஸ்டோன் செயினை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸ்டோன் செயினுக்கு பதிலாக பால் செயின் யூஸ் பண்ணலாம், பியல் செயின் யூஸ் பண்ணலாம். வேறு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சீக்வன்சஸ் கூட நீங்கள் டியூப் பீட் கட் பீட் இதை கூட யூஸ் பண்ணலாம். அப்படி அந்த டியூப் பீட் கட் பீட்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஃபாஸ்ட்டாக முடியும். கண்டினியூட்டியாக நமக்கு செயின்ஸ் இருக்கனால ஃபாஸ்ட்டாக முடியும். இது நம்ம பண்ணும்போது எந்த கிளாத்லேயுமே பண்ணலாம். காட்டன் ஃபேப்ரிக்ஸில் பண்ணலாம், சில்க் ஃபேப்ரிக்ஸில் பண்ணலாம். இன்னும் நம்ம இந்த ஃபேப்ரிக்கை நான் அயன் பண்ணாமல் தான் எடுத்திருக்கேன். நார்மல் ஃபேப்ரிக்காகவே எடுத்திருக்கிறேன். கேன்வாஸில் அயன் பண்ணி எடுத்திங்கன்னா இன்னும் அவுட்புட் பார்க்க ஃபினிஷிங்காக இருக்கும். உங்களோட ட்ரெஸ்ஸஸில் எந்தெந்த இடங்களில் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலரில் ட்ரெஸ் இருக்கும்போது நீங்கள் அந்த டிசைனை ப்ளவுஸ் அல்லது சுடிதாரில் கொண்டு வரணும்னு விரும்புனீங்கன்னா இந்த டிசைன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணோன்னா உங்களோட டாப் ஒரு கலரில் இருக்கும், பேண்ட் ஒரு கலரில் இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது பேண்ட் கலரை டாப்பில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு பேண்ட் கலரில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி இதை ஃபைனலாக நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேனோ அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் கம் போட்டு இந்த B7000 க்ளூ போட்டு ஸ்டிச் பண்ணிட்டாலே பேஸ்ட் பண்ணிட்டாலே போதும். ஸ்ட்ராங்காக நமக்கு ஒட்டிடும். இப்போ கூட நான் இந்த க்ளூ என்னோட கீழே இருந்த டேபிளில் அப்படியே செட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் இந்த நோட்டை எடுத்து அதில் வச்சு நான் இப்போ ஒர்க் பண்ண போகிறேன். ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த ஃப்ளவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா அதை நம்ம கட் பண்ணி எடுத்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இன்னுமே சூப்பராக இருக்கும். நம்ம ஈஸியாகவே இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணலாம். சின்ன ஃப்ளவர் வேணுன்னா சின்னதாக பண்ணலாம், பெரிய ஃப்ளவர் வேணுன்னா பெரியதாக பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். நமக்கு தேவையானது இந்த ஒரே ஒரு பொருள் தான், ஸ்டோன் செயின் மட்டுமே போதும். ஒரே ஒரு பொருள் வச்சு இவ்வளோ அழகான டிசைனை நம்மளால் மேக் பண்ண முடியும். நமக்கு அதிகமான ஸ்டோன் செயின்ஸும் தேவைப்படுறதில்ல. ஒரு மீட்டர் வாங்கினா போதும். அதை வச்சு நமக்கு ஒரு 2 பூ 3 பூ தேவையான அளவுக்கு நம்ம ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எத்தனை லைன்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். எல்லாமே உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி மட்டும்தான்.
எப்போவுமே இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது கேன்வாஸ் வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். இன்றைக்கி என்கிட்ட கேன்வாஸ் இல்லை, தீந்துருச்சு. ஸோ அதனால தான் நான் கேன்வாஸ் இல்லாமல் பண்ணுறேன். மற்றபடி என்னோடய ஓன் தேவைக்காக நான் பண்ணும்போது கண்டிப்பாக அயன் பாட்ஸ் வச்சு கேன்வாஸை ப்ராப்பராக நம்ம வந்து எந்த மாதிரி அயன் பண்ணி எடுப்போமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் நான் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து என்கிட்ட இல்லை, கடையில் போய் வாங்கினா தான் என்கிட்ட கேன்வாஸ். ஸோ அதனால தான் இதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். கேன்வாஸ் வச்சு பண்ணும்போது இதை விட சூப்பராகவே இருக்கும். நமக்கு ஒரு ஸ்டிஃபாக அந்த கிளாத் வந்து இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்மளோட ஃப்ளார் இப்படி தான் இருக்குது. இதோட இன்பிட்வீனில் நம்ம வந்து எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டோன் செயின் கொடுத்து ஒரு பேர் மட்டும் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸ்க்கு நடுவுலையுமே அந்த மாதிரி ஸ்டோன் செயின் கொடுக்குறேன். எல்லாமே பண்ணும்போது நம்ம வந்து பொறுமையாக பண்ணால் போதும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பட்ட டிசைன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அண்டு டைம், பொறுமை 3 இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ரொம்ப மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவைப்படுதில்ல. இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பொருள் போதும், இந்த ஸ்டோன் செயின் மட்டுமே போதும். சூப்பராகவே நம்ம பண்ணிடலாம். ப்ளஸ் இந்த கம்மு, நீங்கள் ஒரு கம் 50 ருபீஸ்க்கு இதை வாங்கி வச்சிட்டிங்கன்னா B7000 க்ளூ 50 ml நீங்கள் வந்து 50 ருபீஸ்க்கு வாங்கி வச்சிங்கன்னா நிறைய நாளைக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும், லைஃப்புமே இருக்கும். ப்ராப்பராக நீங்கள் அதை யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா, அதை வேஸ்ட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா நிறைய நாளைக்கு இருக்கும். உங்கள்கிட்டே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒர்க்குக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிடலாம், எங்கேயுமே போக வேண்டிய தேவையில்லை. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஈஸியாகவும் வேலை முடியும். உங்களோட சைஸ், சின்ன சைஸில் உங்களுக்கு ஃப்ளார் வேணால் சின்ன சைஸில் பண்ணிக்கலாம், பெரிய சைஸில் ஃப்ளார் வேணால் பெரிய சைஸில் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் கூட பண்ணிக்கலாம். அந்தந்த இடத்துக்கு ஏற்றபடி நீங்கள் பண்ணி இதை பண்ணும்போது ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸில் கூட இந்தளவுக்கு ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை விடையுமே நம்மளோட ட்ரெஸ் வந்து நீட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸில் தான் இந்த மாதிரிப்பட்ட டிசைன் ஒர்க்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். நம்ம கம்மியான ரேட்லேயே அதை விட சூப்பராகவே நம்மளால் பண்ண முடியும். இப்போ நான் எல்லாத்துக்கும் நடுவில் இந்த மாதிரி பெட்டல்ஸ் நடுவில் இந்த மாதிரி ஒரு லைன் கொடுக்கும்போதே ஒரு 3D எஃபெக்ட் தெரியுது. இப்போது இந்த லைனுக்கு 2 பக்கமும் ஒரு குட்டி குட்டி லைன் கொடுக்குறேன். கொடுத்து அதே இடத்துலையும் என்னோடய ஸ்டோன் செயினை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். கம் எப்போவுமே நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு லைன் விட்டுட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு 1 மினிட்க்கு அப்புறமா உங்களோட இந்த ஸ்டோன் செயினை ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் ப்ராப்பராக அது வந்து ஃபிட்ஸ் ஆகும். நீங்கள் கம் க்ளூ அப்ளை பண்ண உடனேயே நீங்கள் ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நம்ம கையோடு சேர்ந்து வர்றது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, கையோடு சேர்ந்து வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகும்போது அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், சூப்பராகவே முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள் நம்மளோட ஃப்ளவர் எவ்வளோ சூப்பராக இருக்குது. உண்மையாகவே சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் இதை பண்ணும்போது அப்பப்போ மூவ் பண்ணுங்கள். ஃபைனலாக என்னோடய ஃப்ளவரை நான் வெளியே எடுக்கும்போது என்னோடய நோட்டில் அது வந்து பேஸ்ட் ஆகியிருந்து உடனே எடுத்தனால நான் எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு கம்மையும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதை கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், என்னோடய சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த லென்த்தில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளியுமே நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். எதுக்காக நம்ம இந்த மாதிரி அதை இது பண்ணி எடுக்கிறோன்னா, அதோடய எட்ஜ் வந்து நமக்கு பிரிஞ்சு வரக்கூடாது. ஃப்யூச்சரில் அது நமக்கு பிரிஞ்சு வந்துச்சுன்னா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ ஹீட் பண்ணி விட்டுட்டோன்னா நமக்கு சூப்பராக இருக்கும். ஹீட்டுக்காக நம்ம ஹீட் மிஷின் வாங்கி வச்சுக்கலாம். சால்ட்ரிங் மிஷின் நம்மளோட கடைகளில் அவைலபிளாக இருக்குது. நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அதுக்கெல்லாம் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு தேவையில்லை. நம்ம நிறைய ஒர்க் இதை மாதிரி எடுத்து பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்டேயுமே அந்த மிஷின் இல்லை. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இதோட எட்ஜை வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் இருந்த கொசுவர்த்தி அதை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். கொஞ்சம் நம்ம வந்து டைம் எடுக்கும் கொசுவர்த்தி வச்சு பண்ணும்போது. ஆனால் நம்ம பொறுமையாக உட்காந்து பண்ணோன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். பத்தியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட பத்தி இல்லாததுனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஸ்மோக்கெல்லாம், அந்த புகையெல்லாம் நம்ம மேலே வராத அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வீசிங் ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணாதுங்க. ஹீட் மிஷினை வச்சு மட்டுமே பண்ணுங்கள். சால்ட்ரிங் மிஷின் மட்டும் வச்சு பண்ணுங்கள். இதை ரிஸ்க் எடுக்காதுங்க. எப்போவுமே நம்மளுடைய ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறோம், புதுசாக லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நமக்கு ஒரு கஷ்டம் வர மாதிரி நம்ம வச்சுக்கக்கூடாது. இதுக்கப்புறமா நான் அதை என்னோடய லைட்டர் எடுத்து அதை ஆன் பண்ணிவிட்டு எட்ஜ் அவ்வளோத்தையும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருந்து, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த ஒர்க்கை பண்ணி நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும். சிம்பிள் ட்ரிக் தான். நீங்கள் அப்படியே க்ளூ வச்சு
எல்லா எட்ஜ்லையும் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி எந்த இடத்துல உங்களுக்கு பேஸ்ட் பண்ணணுமோ பேஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். அப்படியே ஃபிக்ஸ் ஆயிரும். எவ்வளோ கிளாத்தை நீங்கள் வாஷ் பண்ணாலும் அது ரிமூவ் ஆகாது. அதுதான் நம்ம B7000 க்ளூவோட ஒரு ஸ்பெஷலே. எந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணுறோமோ அப்படியே அட்டாச் ஆகி இருக்கும், ரிமூவ் ஆகாது. இப்போ கூட நிறைய நெட் ஃபேப்ரிக்கில் லேசஸ் வருது. அந்த லேசஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுறது எப்படின்னா B7000 க்ளூ வச்சு தான் அட்டாச் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான க்ளூ தான் B7000. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எட்ஜஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு வரேன். ஹீட் பண்ணிவிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா இது அணையிறது மாதிரி வருது. என்னோடய அந்த நெருப்பு வந்து இல்லாமல் போகிறது மாதிரி வருது. ஸோ கொஞ்சம் டைம் கொடுத்து பண்ணுறேன். ஒரு ஐடியா பண்ணோன்னா அது வந்து எனக்கு ஃபுல்லும் தீ இல்லாமல் போயிடும். ஸோ கொஞ்சமாக டைம் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து ஹீட் பண்ணிவிடுங்க. ஃபைனல் லுக் இதுதான் நம்மளோட ஃப்ளவர். நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. இதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் அட்டாச் பண்ணி பார்க்கும்போது, கான்ட்ராஸ்ட் கலர் ட்ரெஸ்ஸில் அட்டாச் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். எந்த ஒரு ப்ளெயினான கிளாத்தை எடுத்து இந்த மாதிரி நம்ம பேண்ட் ஷால் எந்த கலரில் வியர் பண்ண போகிறோமோ அந்த கலரில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி ட்ரெஸ்ஸஸில் அட்டாச் பண்ணிட்டாலே போதும், சூப்பராக இருக்கும். இந்த ஒரு எஃபெக்ட்டு 3D எஃபெக்ட்டுமே நமக்கு கிடைக்கும். நீங்கள் பேக் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், கம்மெல்லாம் தெரியுது, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளார் மட்டும் இல்லை, லீவ்ஸு, பட்டர்ஃப்ளைஸ், எந்த ஒரு டிசைன்ஸ், இப்போ ஏதாவது ஒரு பீகாக் டிசைன், ஹார்ட்டின் டிசைன், எந்த டிசைன்னாலுமே ட்ரேசிங் ஆப் மொபைலில் வச்சு நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நான் இப்போ இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயத்த நம்ம சேனலில் ஸ்மார்ட் ஸ்டிச் அண்ட் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனில் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளவர் எப்படி இருக்குது அதை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நாளைக்கு ஒரு புதிய சூப்பரான டிசைனில் அடுத்த ப்ரூச் வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்மளோட ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அசைன்மெண்ட் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். Thanks for watching.